ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலவில்லம். இந்த வீடியோவில் குக் வித் கோமாளி இர்ஃபான் செஞ்ச குனாஃபா ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குனாஃபா டஃப் செய்யணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கணும். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு தண்ணி நம்ம 1 கப் ஊற்றணும். 1 கப் மைதாவுக்கு 1 கப் தண்ணி அண்ட் அரை கப் கார்ன்ஃப்ளவர். இதுதான் நம்மளோட ரேஷியோ. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு துளி கூட கட்டி இருக்கக்கூடாது. ஒருவேளை கட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த குனாஃபா இதுக்கு ஊற்றும் போது அந்த கட்டி இடையில வந்துடும். நம்ம ஒரு குட்டி ஹோல்ஸ் வழியாக தான் ஊற்ற போகிறோம். பட் ஆனால் அதில் உங்களுக்கு கட்டி நின்றுட்டு உங்களுக்கு ஸ்டக் ஆகும். ஸோ அதுக்காக தான் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இன்கேஸ் கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. ஸோ அந்த கட்டி எல்லாமே மேலேயே ஃபில்டர் ஆகி நின்றும். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸ் எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். அண்ட் அதோட கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு பின் எடுத்துகிட்டு நீங்கள் அடுப்பில் லைட்டாக அதோட எட்ஜு மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே போகும். ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குனாஃபோட அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக வரும். இல்லைனா ரொம்ப ஹார்டாக வந்துடும். இப்போ அவ்வளோதான். நம்ம கேப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ரவுண்டாக ஊற்றணும். ஸோ நானும் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால் ஒழுங்காகவே ஃபஸ்ட்டு வரலை. பட் ஆனால் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ஈஸியாக வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரபிள் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி கேப் விட்டு ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்துச்சுன்னா கொஞ்சம் குண்டாக வந்துடும். அதனால் நல்லா ஸ்பேஸ் விட்டே ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். செகண்ட் டைம்லேருந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இது குக் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட்ஸ் தான் எடுத்துக்குது. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. உடனே குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம ஜஸ்ட் எடுத்து விட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். அதனால தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண சொல்கிறேன். நான்ஸ்டிக்னால் நம்ம ஆயிலே போடுறதில்ல, ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கு ஆயிலும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ஊற்றிட்டு நம்ம எடுத்து நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பவுலில் போடும்போதும் அதை கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும். இல்லை ஓப்பன் பிளேட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் உடைக்கிற மாதிரி திக்காயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளை ஒரு நிறைய டைம் எடுத்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு சேர்ந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம குனாஃபா வேணுனாலும் நீங்கள் க்ரீமி குனாஃபா செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் குனாஃபா டஃப் செய்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நல்லா ஊறிடும். அது நம்ம போடுற ஸ்பைஸ் எல்லாமே நல்லா ஊறிடும். நீங்கள் முள் கம்மியாக இருக்கிற மாதிரி முள் இல்லாத எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை இந்த மாதிரி அதோடய ஃப்ளஷ் மட்டும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி ஒரு 6 பீசஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக கார்லிக் பவுடர் போட்டிருக்கேன். தென் ஒரிகானோ போட்டிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபிஷ் ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கா நமக்கு ஃபிஷ் அண்ட் குனாஃபா டஃப் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த குனாஃபா ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது மேலே நம்ம ஃபிஷ்ஷை வச்சு ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று வர மாதிரி சுற்றிக்கணும். ரொம்ப ஹெவியாகவும் சுற்றிட்டிங்கன்னா அப்புறம் அந்த மாவு தான் அதிகமாக நமக்கு கிறிஸ்பினஸோடு வரும். ஓரளவுக்கு நல்லா கவர் ஆகிற மாதிரி சுற்றினா போதும். ஃபுல்லாக சுற்றிட்டு இதை எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலான்னா ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு இல்லை ஒரு பேப்பர் அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு லைட்டாக டைட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா அது நல்லா அந்த டஃப் செட் ஆகணும். இல்லை இப்படியே எடுத்து நீங்கள் ரோல் பண்ண உடனே போட்டிங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அந்த ரோல் அப்படியே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருந்தேன். வச்சுட்டு இப்போ எடுத்ததையும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்படியே ரவுண்டாக செட் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ ஆட்டினா கூட அது கலண்டு விழாது. அந்தளவுக்கு செட் ஆயிடுச்சு.
இப்போ வந்து நம்மளோட வந்து குனாஃபா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஒரு மீடியம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு போட்டுக்கணும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷும் வேகணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு அந்த கலர் வந்து ஒரு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். ரொம்பவும் வந்துட்டு டார்க் ஆகிடக்கூடாது. அதனால தான் வந்து மீடியம் சிம்மில் வைக்க சொல்கிறேன். நான் வந்து ஒரு 8 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் வச்சுக்குவேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாலே அந்த ப்ரௌனிஷ் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். இது கண்டிப்பாக வெந்திருக்கும். ஃபிஷ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப திக்காமல் போடல, ஓரளவுக்கு தின்னாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாகவும் வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட குனாஃபா ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அந்த டஃப் வந்து நம்ம ஊற்றி ஊற்றி எடுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். மற்றபடி வந்து இன்க்ரீடியன்ஸும் பெருசாக இல்லை. அண்ட் வந்துட்டு குக்கிங் டைமும் வந்து ரொம்பவே கம்மி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.